சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். உண்மை தெரிஞ்ச முத்து வித்யா கிட்ட போய் கேள்வி கேட்க இங்கே ரோஹிணியை பற்றின எந்த உண்மையவும் முத்துக்கிட்ட சொல்லாமல் மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்திடுறாங்க வித்யா. வீட்டுக்கு வந்த முத்து நடந்த எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்கிறாரு. இந்த பார்லலமா கூட சேர்ந்து வர வர வித்யாவும் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னவோ அந்த பார்லலமா மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என் ஃபோனை எடுத்து அந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமாக இந்த ரோஹிணியும் கண்டிப்பாக சிட்டியும் தான் இருந்திருப்பாங்க போல. அதனால தான் அந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு என் ஃபோனை எடுத்த வித்யா ஃபோனை பற்றி எந்த உண்மையும் சொல்லாமல் நிறைய பொய் சொல்கிறாங்க. அவங்க என்ன ஏமாத்துறதா நினைக்கிறாங்க. சீக்கிரமாகவே நான் உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன், அப்போ தெரிய வரும் இந்த முத்து யாருன்னு அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே இங்கே ரோகிணி கேட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு வித்யாவை நாம் எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசினோம், ஆனால் முத்துவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு இங்கே பொய் சொல்லி நமக்காக தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காளே வித்யா அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே வித்யாவை பார்க்க போகிற ரோகிணியும் அழுதுகிட்டே வித்யா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இனிமேல் நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்க. நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னால் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன்னு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டேன். எனக்கு நீ தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி யோசிக்கிறாங்க, இங்கே நம்ம ரவிக்கும் ஸ்ருதிக்கும் வேற இந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடியறதுக்குள்ளே முத்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. நாம் நம்மளை பற்றின உண்மை யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் ரவி ஸ்ருதிக்கு அந்த திருமண நாள் ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஏற்பாடையும் ரொம்ப நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே ரவி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க, ஏங்க இவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன், ஆனால் இங்கே ரவி வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்தா இங்கே ஸ்ருதி ரவி கடையில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் போலயே, நீங்கள் தாங்க போய் கேட்கணும் அப்படின்னு சொல்ல முத்துவும் ரவிக்கிட்ட மெதுவாக கேட்குறாரு. ரவி, உனக்கு என்ன தான் பிரச்சனை? வீட்டில் பலகுரல் வேற இல்லை. இவ்வளோ நேரமாயும் எதுக்கு அவங்க வீட்டுக்கு வராமல் இருக்காங்க? உனக்கும் ஸ்ருதிக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஸ்ருதி இப்போ எங்கே போயிருக்கான்னு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அதான் ஒரே பயமாக இருக்குது. என்ன செய்யன்னு தெரியாமல் தான் நானே திருன்னு முழிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்ருதி எங்கே சொல்லாமல் போனாலோ தெரியல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, அது எப்படிங்க ஃபங்க்ஷன் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க, சொந்தக்காரங்க எல்லாரையுமே நீங்களே போய் நேரில் கூப்பிட்ருக்கீங்களே, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்ருதி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரியே இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஸ்ருதி உங்ககிட்ட சொல்லாமல் எதுக்கு போகணும்? அப்போ உங்களுக்கு உங்கள் 2 பேத்துக்கு இடையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்ல, அதெல்லாம் உண்மையாகவே ஒன்றும் இல்லை அண்ணி, ஆனால் எப்படியாவது ஸ்ருதி எங்கே போயிருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாமல் இங்கே வேலையை பாரு, நான் ஸ்ருதியை கூட்டிகிட்டு வரேன், அவங்க எங்கே போயிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு வாமினா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே எல்லா ஏற்பாடையுமே செய்ய அண்ணாமலை விஜயான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரவி மட்டும் திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறாரு. ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு எல்லாரும் ஸ்ருதியை பார்க்க வராங்க. ஸ்ருதிக்கு பெரிய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அங்கே வந்த சம்மந்தியை பார்த்துட்டு, பணக்கார சம்மந்தியை பார்த்துட்டு விஜயா ரொம்ப சந்தோஷமாக, வாங்க வாங்க நீங்கள் வருவீங்களேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஸ்ருதி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரவியும், ஸ்ருதி கொஞ்சம் வெளியில் போயிருக்கா, அவள் வந்துடுவா, அவள் வந்த உடனே நீங்கள் என்னன்னாலும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள பொறுப்பே இல்லாமல் பேசுகிறீங்க, எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டீங்க, ஸ்ருதி இங்கே இருப்பான்னு பார்த்தா ஸ்ருதி எங்கே போயிருக்கானே தெரியல, வந்துருவான்னு சொல்கிறீங்களே, நான் வேணால் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஃபோனையும் ஸ்ருதி எடுக்கவே இல்லைன்னு உடனே, இங்கே என்ன தான் நடக்குது, ஸ்ருதி ஃபோனை வேறு எடுக்க மாட்டேங்கிறாளே, என்ன சம்மந்தி எங்கே தான் போயிருக்கா என் பொண்ணுன்னு கேட்க, வந்துருவா, உங்கள் பொண்ணு வேறு எங்கே போயிருக்க போகிறா, வேலைன்னு வெளியில் போயிருப்பா, அவள் சீக்கிரமாக வந்துருவா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜயா. இங்கே மீனாவும் முத்துக்கிட்ட அவங்க வேலை பார்க்குற இடத்துல போய் கேட்போம், அதிகமான வேலை இருக்குன்னு அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் பலகுரல் இங்கே ரவி ஃபோன் பண்ணப்போ எடுத்து பேசியிருக்கலாம்ல, நாமளும் ஃபோன் பண்ணி பார்த்தோம், என்ன பிரச்சனைன்னு தெரியல, போய் எதுக்கும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கேட்டு பார்ப்போம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் போகிறாங்க. அங்கே போய் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, அவங்க அப்பயே வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்களே, தம்பி என்ன அவங்க வீட்டுக்கு இன்னும் வரலையான்னு கேட்க, இல்லை அவங்க வேறு ஏதாவது வேலையாக வெளியில் போயிருப்பாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் இங்கே ஸ்ருதியை தேடி கிளம்புறாங்க. அங்கே போகிற வழியில தான், என்னங்க ஸ்ருதி எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல, எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, நம்ம வேறு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் வர வச்சுட்டோம், இந்த சமயம் ஸ்ருதி இல்லைன்னு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருமே, அது மட்டும் இல்லாமல் ரவியெல்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்க,
இவங்களுக்கு இடையில என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னே தெரியல. இப்படி ஃபங்க்ஷன் நடக்கிற சமயம் ஸ்ருதி எங்கே போனாங்கன்னு புரியல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே வரும்போது, கவலைப்படாத மீனா, நாம் எப்படியாவது ஸ்ருதியை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு முத்து பேசிக்கிட்டே அங்கே வராரு. அந்த சமயம் ரோகிணியோட அம்மா கிறிஷை கூட்டிகிட்டு அங்கே காய்கறி வாங்குறதுக்காக அந்த பக்கமாக போகிறத முத்து பார்த்துட்டு, மீனா அவங்கள பார்த்தா அந்த கிறிஷோட பாட்டி மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, அவங்க எதுக்குங்க இங்கே வரணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா நம்ம போய் பார்த்தப்ப அவங்க எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்களே, ஒருவேளை அவங்க இங்கே தான் வந்திருப்பாங்களோ, இங்கே சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்கிட்டு இருப்பாங்களோ, நமக்கு தான் இதெல்லாம் தெரியாமல் இருக்குதோ அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, கிறிஷோட பாட்டி இங்கே எதுக்கு வந்திருக்கணும், அப்படி வந்திருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மேலே அவங்களுக்கு கோவம் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம போய் பேசினா அவங்க கோவப்படுற ஆளே இல்லைங்க. அவங்க பொண்ணால் தான் இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க, நம்மளை திட்டியிருப்பாங்களே தவிர்த்து அவங்க பொண்ணுக்கு கிறிஷ் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. நம்ம கிறிஷோட வாழ்க்கையை பற்றி யோசித்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுன்றதுக்காக தானே இப்படி ஒரு முடிவெடுத்தோம். என்னதான் இருந்தாலும் நம்மளை பற்றி இங்கே கிறிஷோட பாட்டி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல தான். இருந்தாலும் அவங்க இங்கே வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, கொஞ்சம் இருமீனா, எனக்கு என்னவோ கிறிஷோட பாட்டியும் தான் அங்கே போகிற மாதிரி இருக்குது, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு முத்துவும் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அங்கே பின்னாடியே போகும்போது அவர் கண்டுபிடிக்கிறாரு கிறிஷோட பாட்டியும் தான் அப்படின்னுட்டு. அங்கே முத்து உடனே, என்னம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேட்க, இங்கே கிறிஷோட பாட்டியும் முத்துவை பார்த்த உடனே திருன்னு முழிக்கிறாங்க. இந்த முத்து எப்படி இங்கே வந்தார், நான் என்னவோ கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமேன்னு பார்த்தேன். இந்த ரோஹிணியும் எங்களை கண்டுக்கிறது இல்லை. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருந்த ரோகிணி இப்போ கிறிஷை பார்க்க வரலையேன்னு நான் கிறிஷை சமாதானப்படுத்த வெளியில் கூட்டிகிட்டு வந்தா இப்படி முத்து என்னை பார்ப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லையே. முத்து வேற கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே முத்துவும், என்னம்மா நான் கேள்வி கேட்குறேன், இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களா, என்கிட்ட பேச மாட்டிங்களா, நான் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு வேணா கேட்குறேன். கிறிஷுக்காக தான் அப்படி பேசினேன், கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன், கிறிஷ் என் பையனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் இப்போ ஊரில் இல்லையாம்மா, இங்கேயே வந்துட்டீங்களா, இல்லை சொந்தக்காரங்களை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, தம்பி முத்து, உங்கள் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் எங்கேயாவது இருக்கணும்னு வந்தா மறுபடியும் ஏன்பா வந்து இப்படி பிரச்சனை செய்கிற, நான் உன்னை பார்த்துட்டு பேசணுன்ற எந்த அவசியமும் இல்லையே அப்படின்னு கேட்க, உங்களுக்கு வேணால் எங்கள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கும் மீனாவுக்கும் உங்கள் மேலேயும் கிறிஷ் மேலேயும் ரொம்ப அக்கறையும் பாசமும் இருக்குமா, அதனால தான் வந்து கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்ல, ஆமாப்பா எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், இப்போ என்ன அப்படின்னு கேட்க, ரொம்ப நல்லதாக போச்சுமா, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அதாம்மா அந்த ரவி ஸ்ருதிக்கு திருமண நாள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்மா, நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு முத்து கூப்பிட்றாரு. என்னப்பா முத்து, உன் வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும், நீ கூப்பிட்ட உடனே வரணும்னு ஏதாவது அவசியமா என்ன, நான் இங்கே சொந்தக்காரங்களை பார்க்க வந்திருக்கேன், நிறைய வேலை இருக்குது, நீ கூப்பிட்ட உடனே அப்படியெல்லாம் என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த மீனாவும் ரொம்ப சந்தோஷமா, கிறிஷ் எப்படி இருக்க, இங்கே வந்திருக்க, ஆமாம் இங்கே யாரை பார்க்க வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா மீனா அத்தை, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்பயுமே நீங்களும் முத்துமாமாவும் என்னை பார்க்க வருவீங்க, நாங்கள் இங்கேயே வந்துட்டோம், நான் ஸ்கூல் கூட இங்கே தான் படிக்கிறேன், எங்கள் அம்மாவே வந்து புது ஸ்கூலில் என்னை சேர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னு இங்கே கிறிஷ் எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்க. உடனே முத்து யோசிக்கிறாரு, என்னவோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்ததா கிறிஷோட பாட்டி சொன்னாங்க, ஆனால் கிறிஷ் என்னடானா இங்கே தான் ஸ்கூல் படிக்கிறேன்றான், அவங்க அம்மா வந்து புது ஸ்கூலில் சேர்த்து விட்டதா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு யோசனை பண்ண. முத்துவும், அம்மா என்னம்மா அப்போ நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களா, கிறிஷ் இங்கே தான் படிக்கிறானா, இந்த உண்மையை ஏமா மறைக்கிறீங்க, நாங்கள் ஒன்றும் அடிக்கடி வந்து உங்களை வந்து பார்க்க வந்து உங்களுக்கு பிரச்சனைலாம் செய்ய மாட்டோமா, நீங்கள் உண்மையவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா முத்து, அங்கே இருக்க பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் வரீங்கன்னு சொல்லி தான் இங்கே வந்தோம், ஆனால் இங்கேயும் நீங்கள் எங்களை பார்ப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மேலே என்ன கோவம் இருந்தாலும், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் நீங்கள் நினச்சாலும் எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் எங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்தால் எப்படி, நீங்கள் வந்தால் என் அம்மா அப்பா என் ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவும், ஆமாம் உங்கள் பொண்ணும் உங்கள் கூட இல்லை, உங்கள் பேரனை மட்டும்தானே பக்கத்தில் வச்சுருக்கீங்க, அங்கே இங்கேனும் போக முடியாது, இங்கே நாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்களும் எங்கள் சொந்தக்காரங்க மாதிரி தான், நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரோகிணியோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனால் ரோகிணி என்னை சும்மா விட மாட்டாளே, அதுவும் இந்த கிறிஷ் மூலமாக உண்மை எதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரோகிணியோட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாயிருமே, ரோகிணி கிட்ட சொல்லாமல் எப்படி முத்துவும் மீனாவும் கூப்பிட்ட உடனே அவங்க வீட்டுக்கு போகிறது, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணியோட அம்மா.
உடனே முத்துவும், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு தான் நீங்கள் பயப்படுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. டேய் கிரிஷ், எங்கள் வீட்டுக்கு வரியா? அங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நீ வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் மீனாத்தை சமைச்சு கொடுப்பாங்க, நீ வரியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக வரேன், நான் விளையாடுறதுக்கு கூட வெளியில் போகிறதில்ல, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, வெளியில் கூட வரக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. பாட்டி போகலாம் பாட்டி, மீனா அத்தையவும் முத்து மாமாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, கண்டிப்பாக போயிட்டு வருவோம் பாட்டி, ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் கிறிஷ்காகவும் மீனாவும் முத்துவும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காகவும் இங்கே ரோகிணி கிட்ட சொல்லாமல் காரில் இங்கே ரோகிணியோட அம்மாவும் முத்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. முத்துவும் மீனாவும் ஸ்ருதியை கண்டுபிடிக்காம வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்ருதி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஒரு வேளை வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வீட்டுக்கு கிளம்பி போக, அங்கே ஸ்ருதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க. ஃப்ரெண்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வரதான் ரொம்ப நேரம் ஆயிருக்கு. இது தெரியாமல் மீனாவும் முத்துவும் அங்கே இங்கேன்னு இவங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸ்ருதியை தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வந்து பார்க்க ஸ்ருதி ரவி கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே மீனா சொல்கிறாங்க, நல்ல வேலைங்க, ஸ்ருதியை கண்டுபிடிக்க முடியலன்னு யோசிச்சா ஸ்ருதி வீட்டுக்கு வந்துட்டாங்க போல, இதுக்கு தான் நம்ம அப்போவே சொன்னோம் யாரும் கவலைப்பட வேண்டான்னு. ஸ்ருதி வரலன்ன உடனே ரவி எவ்வளோ சோகமாக இருந்தார் பார்த்தீங்களா? பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடினா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து கேட்குறாரு, ஆமாம் ரவி, பலகுரல் எங்கே தான் போயிட்டு வந்தாங்களாம் அப்படின்னு கேட்க, வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஃபோனை எடுக்காததுனால நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஸ்ருதி, இன்னும் தடவை நீ வெளியில் போனால் என்கிட்ட சொல்லாமல் போகாத, நான் ஃபோன் பண்ணால் நீ கண்டிப்பாக ஃபோன் எடுக்கணும்னு சொல்ல, நானும் தான் நீ ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணுறேன், நீ மட்டும் என்ன எடுத்து பேசவா செய்கிற, வேலை இருக்குன்னு சொல்கிறல்ல, அதே மாதிரி தான், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது ரவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே ரோகிணியோட அம்மாவையும் கிருஷையும் முத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர, இதை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா, யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, நம்ம சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் ஸ்ருதியோட அம்மா அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவங்கெல்லாம் வந்து நிற்கும்போது யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்க, என்ன முத்து இதெல்லாம்னு கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா ஃபங்க்ஷன் நடக்குது, சொந்தக்காரங்க எல்லாரும் வரணும்னு இங்கே ஸ்ருதி தானமா ஆசைப்பட்டாங்க, இவங்களும் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தான், இவங்களுக்குன்னு பெருசாக யாருமே இல்லை, அது மட்டும் இல்லை, இவங்க இப்போ நம்ம ஊருக்கே வந்துட்டாங்க, நம்ம இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம், இவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வராத மாதிரி இருந்தால் எப்படிம்மா, இவங்கள தான் நம்மளுக்கு நல்லா தெரியுமே, அப்பப்போ வந்துட்டு போயிருக்காங்கல்ல, அதனால தான் ரொம்ப நாள் ஆகுது பார்த்துன்னு சொல்லி ஆசையாக கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே அண்ணாமலையும், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, போன தடவை வந்தப்போ முத்துவையும் மீனாவையும் புரிஞ்சிக்காம நீங்கள் ரொம்ப கோபமாக பேசிட்டு போயிட்டீங்க, மறுபடியும் இவங்களை மன்னிக்க மாட்டீங்க, இந்த வீட்டுக்கு வரமாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் மனசு மாதிரி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை ரோகிணியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குடனே விஜயா சொல்கிறாங்க, முத்து, இவங்க நம்ம வீட்டுக்கே வந்து உன்னையும் மீனாவையும் திட்டிட்டு போனதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா, நீ தேவையில்லாமல் அவமானப்பட்டு நின்ன, இப்படிப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு வரணுமா என்ன, உனக்கு தான் கிறிஷ் மேலே பாசம் இருக்குது, ஆனால் அவங்க கிறிஷை வந்து இந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் இந்த பையனையும் அந்த பையனோட பாட்டியவும் நீ எதுக்கு கூப்பிட்டுட்டு வர, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நம்ம சம்மந்தியெல்லாம் என்ன நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் மீனாவோட அம்மா தம்பி தங்கச்சின்னு யாருமே வரக்கூடாதுன்னு அவங்களே நான் வரவிடலை, இதில் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு இவங்க வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல, முதல்ல வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்ல, இங்கே கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, முத்து தம்பி, இதுக்காக தான் சொன்னேன் நான் வரலைன்னு, நான் ஒன்றும் விருப்பப்பட்டு வரலை, நீங்கள் கூப்பிட்டதாலையும் கிறிஷ் ஆசைப்பட்டானேன்றதுக்காகவும் தான் வேற வழி இல்லாமல் வந்தேன், ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது, நான் வந்தது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, நான் இப்படியே கிளம்புறேன், வேண்டாம் தம்பி, எந்த பிரச்சனையும் வேண்டாம், சந்தோஷமாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடணும்னு நினைக்கும் போது நீங்கள் இப்படி உங்கள் வீட்டில் உள்ளவங்களை புரிஞ்சிக்காமல் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது, நான் வேணும்னா கிளம்புறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே மனோஜும் ரோகிணியும் வந்துடுறாங்க. அவங்க அம்மாவும் கிறிஷும் வீட்டுக்குள்ளே நிற்கிறத பார்த்துட்டு ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. என் அம்மா எப்போ இங்கே வந்தாங்க, அதுவும் எதுக்காக வந்தாங்க, ஒருவேளை கிறிஷை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முத்து தான் கூட்டிகிட்டு வந்துட்டானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த ரோகிணி சந்தோஷமாக இல்லாமல் அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. உடனே மீனாவும் இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் அம்மா திட்டுறாங்க, சரி அவங்களுக்கு இவங்கள பிடிக்கல, ஆனால் ரோகிணி எதுக்குங்க இங்கே கிறிஷோட பாட்டியை பார்த்து முறை
முறைக்கிறாங்க. கிறிஷோட பாட்டியும் பயந்து போய் நிற்கிறாங்க. ஒன்றுமே புரியலங்க. இவங்க எதுக்காக அவங்களே பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே கிறிஷ் ரொம்ப பாசமாக ரோகிணியை எல்லாரும் முன்னாடியும், அம்மா வந்துட்டீங்களாம்மா, நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், முத்து மாமா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு பாசமாக ரோகிணி கிட்டே போய் பேசுகிறான். இதை பார்த்த உடனே மனோஜ், என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க. அம்மா பாருங்கம்மா, இந்த பையன் ரோகிணியை பார்த்து அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கான். யாருக்கு அம்மா, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும் போதே என் முத்து கேட்குறாரு, என்ன பார்லலம்மா, ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க போல. கிறிஷ் சாதாரணமாக யாரையும் அம்மானு கூப்பிட மாட்டானே, பார்க்குற எல்லாத்தையும் அத்தைன்னு தான் கூப்பிடுவான். ஏன் மீனாவை கூட தான் மீனாத்தன்னு அவ்வளோ பாசமாக கூப்பிடுவான். ஆனால் உங்களை பார்த்து அவன் எதுக்கு அம்மானு கூப்பிடணும்னு சொல்லும்போது, ஒருவேளை நான் அவனோட அம்மா மாதிரியே இருக்கேனா என்னவோ, அதனால தான் அவன் அப்படி கூப்பிட்ருப்பான். மற்றபடி இந்த பையனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏற்கனவே 2-3 தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப அவனுக்கு உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். அந்த பையன் ஏதோ தெரியாமல் கூப்பிட்டதுக்கு நீங்கள் என்ன முத்து, எல்லாரும் முன்னாடி என்ன சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறீங்க? மனோஜ் பாத்தியா, ஃபங்க்ஷன் அப்போ கூட என்ன அவமானப்படுத்தணும்னு முத்து தேவையில்லாமல் யாரையும் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பிரச்சனையை முத்து பக்கம் திருப்ப பார்க்குறாங்க ரோகிணி. உடனே மீனா ரொம்ப கோவமாக இங்கே ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, அது எப்படிங்க ரோகிணி, இந்த கிறிஷ் யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டான். எல்லாரையும் அத்தைன்னு பாசமாக கூப்பிட்ற கிறிஷ் உங்களை பார்த்து மட்டும் அம்மானு கூப்பிட்ருக்கானா, காரணம் இல்லாமல் இருக்காது. நானே கிறிஷ்கிட்ட கேட்குறேன், கிறிஷ் கண்டிப்பாக உண்மையை மட்டும்தான் சொல்வான். நீங்களா அவனை பொய் சொல்ல வச்சாதான் அவன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கும். ஆனால் கிறிஷ் என்கிட்ட உண்மையை மட்டும்தான் இத்தனை நாள் சொல்லியிருக்கான் அப்படின்னு மீனா சொன்னது மட்டும் இல்லாமல் ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே கிறிஷ்கிட்ட கேட்குறாங்க. கிறிஷ், நீ யாரை பார்த்தும் பயப்படாத. எதுக்காக இவங்கள அம்மானு கூப்பிட்ட? அப்போ இவங்க தான் உன் அம்மாவா? நீ என்கிட்டயாவது உண்மையை சொல்லு, அப்போ தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ வர முடியும் அப்படின்னு மீனா சொல்லும்போது வேற வழி இல்லாமல் கிறிஷும், ஆமாம் மீனாத்த, என் அம்மா தான் இவங்க பேர் ரோகிணி. என் பாட்டி இவங்களை கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. என்னையும் பாட்டியவும் பார்க்க அப்பப்போ எங்கள் அம்மா வருவாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் ஏதோ வீட்டில் பிரச்சனைன்னு அங்கே வரதே இல்லை. அதனால தான் நான் ஆசைப்பட்டேன்னு பாட்டி என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க கூட்டிகிட்டு வரும்போது தான் நீங்கள் எங்களை பார்த்துட்டீங்க. ரோஹிணியை பார்த்து இங்கே கிறிஷ் சொல்கிறான் பயந்துக்கிட்டே, இவங்க என் அம்மா தான் அப்படின்னு பயந்துக்கிட்டே உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ரோகிணி உடனே என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க. இங்கே கிறிஷோட பாட்டியும், டே கிறிஷ் சுமாரு, என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? யாரையோ பார்த்து எதுக்காக அம்மானு சொல்கிற? இந்த ரோகிணிலாம் என் பொண்ணு கிடையாது அப்படின்னு பொய் சொல்லி உண்மை எல்லாத்தையுமே மறைக்க பார்க்கும்போது முத்து சொல்கிறாரு, அது எப்படிம்மா, உங்கள் பொண்ணையே அவங்க வாழ்க்கைக்காக பொண்ணு இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல ரோகிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப சந்தேகம் வருது. முத்து என்னவோ யாரோ ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தா இந்த ரோகிணி அந்த பையனை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறா. இது என்னவோ சரியா இல்லையே. அப்போ இந்த ரோகிணி மனோஜையும் என்னையும் ஏமாத்திருக்காளா? இவளுக்கு அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? அதனால தான் முத்துவும் மீனாவும் நிற்க வச்சு இந்த ரோகிணியை கேள்வி கேட்குறாங்களா? இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்த ரோகிணி இன்னைக்கு பதில் பேசாம ஏன் அழுக ஆரம்பிக்கிறா அப்படின்னு அங்க வந்த விஜயாவும், ரோகிணி நில்லு, எதுக்கு அழுகிற? இந்த பையன் உன்னை அம்மானு கூப்பிட்டதுல எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ தான் அம்மானு அந்த பையன் எல்லாரும் முன்னாடி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கான். நீயும் எந்த பதிலும் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிற. அப்போ உண்மையாகவே இந்த கிறிஷோட அம்மா நீ தான். அதனால தான் இத்தனை நாள் நீ இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்க. கிறிஷ் உன்னை பற்றின உண்மையை சொன்ன உடனே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு கூட நீ சொல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிறனா, அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இந்த பையன் தான் உன்னோடைய பையன். இது எல்லா உண்மையும் எதுக்காக மறைச்ச? ஏமா, நீங்களும் இந்த ரோகிணியோட அம்மா தானே? எத்தனை தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்னை மட்டும் இல்லை, குடும்பத்தையே 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு விஜயா திட்ட ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்த ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க, என்ன ரோகிணி இது, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்க, அப்பா மலேசியாவில் இருக்காரு, இப்போ என்னவோ பிரிஞ்சு போயிட்டாரு, அப்படி இப்படின்லாம் சொன்னீங்களே, ஆனால் அது எல்லாமே பொய் தானா? அப்பா மலேசியா மாமாலாம் வந்துட்டு போனதா ஸ்ருதி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாலே, எல்லாமே பொய் தான். நல்லா ஏமாத்திருக்கீங்க. ஏன் சம்மந்தி, இப்படிப்பட்ட பொண்ணை தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி ரோகிணியை பற்றி எதுவுமே விசாரிக்கலையா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை, அதுவும் அவங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கான். இதை கூடவா தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணுவீங்க? நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சேன். இப்படி இந்த ரோகிணி கிட்ட போய் ஏமாந்துருக்கீங்களே. இந்த ரோகிணியை நம்பி நீங்கள் அவங்களுக்கு பார்லர்லாம் வச்சு கொடுக்க பண ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த ரோகிணிக்கு நீங்கள் நல்லது மட்டும் செஞ்சுருக்கீங்க. ஆனால் இந்த ரோகிணி தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உங்களை ஏமாற்றி ஒவ்வொரு நாளும் வீட்டில் உள்ளவங்கள போய் சொல்லி நல்லா ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. அது கூட தெரியாமல் இப்படி நம்பிட்டு இருந்திருக்கீங்களே சம்மந்தி அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஸ்ருதியோட அம்மா
சிரிச்சுக்கிட்டே இங்கே வந்து விஜயாவை ஏளனமாக பேச இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத விஜயா சம்மந்தி முன்னாடி அவமானப்படுத்திட்டாலே இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லி ரோகிணியை எல்லாரும் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, வேண்டாம் சம்மந்தி, என் பொண்ணை விட்டுருங்க. நான் செஞ்சது தான் பெரிய தப்பு. ரோகிணி பொய் சொல்லியிருந்தாலும் நான் வந்து உண்மையை சொல்லியிருக்கணும். அப்படி நானும் உண்மையை மறைச்சது பெரிய தப்பாக போச்சு. இங்கே ரோகிணியோட பையன்தான் இந்த கிரிஷ். நான் தான் ரோகிணியோட அம்மா. இத்தனை நாள் ரோகிணி உங்ககிட்ட சொன்ன எல்லா பொய்க்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் என் பொண்ணை விட்டுருங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு போகணும். யாரும் ரோகிணியை தப்பாக நினைக்காதீங்க. எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக இருந்ததால் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் இங்கே ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னம்மா அமைதியாக இருக்கீங்க? உங்கள் மருமக ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இதே மீனா இப்படிப்பட்ட தப்பை செஞ்சுருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பையன் வேற இருக்கும்போது பொய் சொல்லி மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திருக்காங்க. இப்போ என்னம்மா முடிவெடுக்க போகிறீங்க? நான் என்னவோ இவங்கள கூட்டிகிட்டு வந்தது தப்புன்னு அப்படி பேசுனீங்களே. நான் இந்த கிறிஷோட பாட்டியவும் கிறிஷையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போய் தான் கிறிஷ் மூலமாக இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்தது. அப்படி எந்த உண்மையும் தெரியாமல் இருந்திருந்தா இந்த பார்லலமாக ரொம்ப நல்லவங்க தானே நினச்சிருப்பீங்க. என்னையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்காமே இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு யார் நல்லவங்கன்ற உண்மையும் தெரிய வந்துருச்சு. இந்த பார்லலமா எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு சொல்ல மனோஜ் கண்கலங்கிக்கிட்டே ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாரு. உன்னெல்லாம் நம்பினல என்ன சொல்லணும். அந்த ஜீவா மட்டும் இல்லை, ஜீவா மாதிரியே என்னையும் நீயும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்ட. இத்தனை நாள் நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு எங்கள் அம்மாவை கூட நான் ஏமாத்திட்டு இருந்தேன். ஏன் ஜீவா கிட்ட இருந்து வாங்கின பணத்தை அப்பா கிட்ட தர வேண்டாம்னு நீ சொன்னப்ப உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ என்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டல. இனி உங்கள் அம்மா கூட சேர்ந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போ. இனி நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக சொல்ல உடனே ரோஹிணி கிறிஷை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் என் பையன், இன்னொரு பக்கம் என்னுடைய வாழ்க்கை. இதில் நான் என்னன்னு முடிவெடுக்கிறது? எல்லாரும் என்னை தப்பாக நினச்சிருக்காங்க. இந்த வீட்டில் அப்போ நான் மருமகளாக இருக்கவும் முடியாதா? இந்த கிறிஷ் வந்து இப்படி என்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லி வசமாக மாட்டி விடுவான்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு இங்கே விஜயா முன்னாடி தலை குனிஞ்சி பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி.